தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: ஜெபம் ஜெயத்தை தரும். இன்றைய தேவ மனிதர் ஆபிரகாம் லிங்கன். மண்ணில் பிறந்தது 12/2/1809 ஆண்டு. விண்ணில் சென்றது 14/4/1865 ஆண்டு. ஊர் ஆர்டேன் கவுண்டி, கென்டகி. நாடு அமெரிக்கா. தரிசன பூமி அமெரிக்கா. கடின முயற்சிகளும் விடாமுயற்சிகளும் முன்னேற்றத்தை தரும். ஆனால் ஜெபமோ ஜெயத்தை தரும். வாழ்க்கையின் முன்னேற்றத்தோடு கூடிய ஜெபம் நமக்கு அவசியம். பாவத்தை வென்று மகிழ்ச்சி அடைய ஜெபமே சிறந்த வழியாகும். ஜெபத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டதினால் உயர்வு பெற்றவரே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தன்னை மாற்றிய ஆபிரகாம் லிங்கன். பிறப்பிலே இவர் ஏழ்மை. ஒரே ஒரு வருடம் மட்டுமே பள்ளிக்கு சென்றவர். சிறு வயதிலேயே வழக்கறிஞராக மாற வேண்டும் என்ற தீராத ஆசை கொண்டு வளரும் பருவத்தில் அதனை நிறைவு செய்தார். பல கால கட்டங்களில் பற்பல தோல்விகள், ஏமாற்றங்கள், பரிகாரங்கள். ஆனால் இவர் எவற்றையும் கண்டு துவண்டு விடாமல் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டினார். 1661 ஆண்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களுக்காக உழைக்க தன்னை அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக பயன்படுத்தி வந்த அநியாய செயலை அடியோடு ஒழித்தார். பிளவுபட்ட அமெரிக்காவை ஒன்றாக இணைத்தார். வேத வசனங்களின் மீது அபார நம்பிக்கை கொண்ட இவர் தன் பேச்சுகள் மூலம் வேத வசனங்களை மக்களிடம் பதிய செய்தார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த இவர் தன் அலுவலகத்தில் ஜெபிப்பதற்கென்று நேரம் ஒதுக்கினார். உள்நாட்டு அயல்நாட்டு பிரச்சனைகள் நேர்ந்தபோது முழங்கால் மூலமாகவே அவற்றிற்கு வெற்றி கண்டார். தன் வாழ்நாளில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மனிதராக வாழ்ந்து காட்டினார். இத்தகைய மாபெரும் விசுவாச வீரர் 1865 ஆண்டு ஏப்ரல் 14 ஒரு நடிகனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றிய சுதந்திர தீபம் இன்னும் அணையவில்லை. அன்பரே, ஆண்டவருக்குள் ஜெயம் பெற புறப்பட்டு விட்டீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. இன்றைய கடமையை தள்ளி வைப்பதால் நாளைய கடமையிலிருந்து தப்பித்துவிட முடியாது என்கிறார் ஆபிரகாம் லிங்கன்.